Hi guys, நம்ம இந்த சேனல்ல என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் 8th and 9th சாப்டர்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலமைப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எழுதப்படாத அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ராப்பரான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது என்ன அப்படின்னா சட்ட நிர்ணய சபை ஃப்ரேம் பண்ணி அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அவங்க எந்த டேட்டில் அதுக்கு பிரசிடென்ட் எந்த டேட்டில் இது பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 9 தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சு. நவம்பர் 26 முடித்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1949. இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜனவரி 26, 1950 பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ஆர்கனைசேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா அதோட இப்போ அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் எப்பயோ எழுதியிருப்பாங்க, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னமும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்து. அதனால தான் அங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது என்ன அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? ஓகேங்களா? செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது என்ன அப்படின்னா மக்கள் எப்படிலாம் நடந்துக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ கான்ஸ்டியூஷன் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? பேசிக் மாதிரி பார்த்துக்கலாம். இந்த டாபிக் ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 6600 தான் பார்த்தோம் அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1608 பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. யார் அவைக்கு வராரு அப்படின்னா ஜஹாங்கீர் அவைக்கு வராரு. ஏன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு வரும்போது யார்கிட்ட அப்படின்னா இவங்க முகல்ஸ் போர்ச்சுகீஸ்ட்டை நல்லா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல நட்புறவு வச்சிருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஹாங்கீருக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கல. எப்படி 1611 ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? அகைன் 1615 பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ரோ. ஓகேங்களா? தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. ஓகேங்களா? அவர் ஜஹாங்கீர் யார் ஹவுஸ்க்கு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஹாங்கீர் ஹவுஸுக்கு தான் வராரு. ஓகேங்களா? அந்த ஜஹாங்கீர் ஹவுஸில் தான் வராரு. வந்ததுக்கப்புறம் இவர் என்னன்னா எக்ஸ்ட்ரா சில சலுகைகள்லாம், ஓகேங்களா, சம் டிஸ்கவுண்ட் எல்லாமே பார்த்தோம்னா சலுகைகள் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போறாரு. யார் அப்படின்னா இந்த 1615 தாமஸ் ரோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்சி நிலைநாட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1773. ஓகேங்களா? 1773. ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திவாலானால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஓகேங்களா? அதனால தான் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு சட்டமாக உள்ள வரதான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு சட்டமாக உள்ள வர்றது எதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் அப்படின்னு சொல்கிறதான் 1773 வருது. ஓகேங்களா? அந்த ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனால இளைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்ஸ். ஓகேங்களா? அதனால பிட் இந்திய சட்டம் எகைன் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1784 வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம கம்பெனிகிட்ட அடிமையாக இருந்தது தெரியும். ஓகேங்களா? கம்பெனிகிட்ட அடிமையாக இருந்தது தெரியும். எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1757 1947 வரைக்கும் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட அடிமையாக இருந்தோம். ஓகேங்களா? இதுக்கு 1757 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா ரெகுலேட்டிங் ஆக்ட்.
ஓகேங்களா, ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம். ஸோ 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி, ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவோம். ஜூன் 23, 1757. ஸோ சிராஜுத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடக்கும். ஸோ அகெயின் அடுத்த நல்லா வேணுன்றது யார் அப்படின்னு சொல்லி எந்த போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்சர் போர். ஓகேங்களா, ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகேங்களா, October 22, 1764. இந்த ரெண்டு போர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்த போர். ஓகேங்களா, ஸோ ஆங்கிலேயர்களுக்கு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்தது, இந்த அளவுக்கு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, ஸோ ராபர்ட் கிளைவ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நல்ல ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, 2016 குரூப் 1ல கூட கேட்ட கொஸ்டின். ஸோ ராபர்ட் கிளைவ் தான் போட்டு கொடுக்குறாரு. ஓகேங்களா, 1764 போர்ல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏன் இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இது யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுஜாவுத்தௌலா, ஸோ டெல்லி சுல்தான் முகல் ரூலரான ஷா ஆலம் II, ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுஜாவுத்தௌலா, ஸோ இன்னொருத்தர் வந்து அவரால் தான் வரும் மிர் காசிம். ஓகேங்களா, மிர் ஜாஃபர்னு ஒருத்தர் இங்கே வந்திருப்பாரு. ஸோ இது பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஓகேங்களா, மிர் ஜாஃபர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் மிர் காசிம் வரார். ஓகேங்களா, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷை வெரைட்டி அடிக்கலான்னு பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் வெரைட்டி அடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இவங்க தோற்று போயிடுறாங்க பக்சர் போல. காரணம் இந்த மிர் காசிம் தான். மிர் காசிம் சுங்கவரியை கஸ்டம் டியூட்டி சுங்கம் வரியை கேன்சல் பண்ணாதான் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து அவர் வந்து அவுதோட ரூலரான சுஜாவுத்தௌலாட்ட கேட்பாரு. சுஜாவுத்தௌலா வந்து ஷா ஆலம் II ஹெல்ப் கேட்பார், அவுது ரூலரான சுஜாவுத்தௌலா. ஓகேங்களா, ஸோ அது பார்ப்போம், ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். சாதத் கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் அவுத் அப்படின்னு சொல்லி அயோத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரூலராக வெளியே வராங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா 1765 அலகாபாத் ட்ரீட்டியில். ஓகேங்களா, 1755 அலகாபாத் ட்ரீட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வசூலிக்கும் உரிமைன்னு சொல்லக்கூடிய திவானி ரைட்ஸ். ஓகேவா, டேக்ஸ் கலெக்டிங் இதை வந்து பார்த்தோம்னா திவானி ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், திவானி உரிமைன்னு சொல்லுவோம், வரி வசூலிக்கும் உரிமை. அது யார்கிட்ட போகுது அப்படின்னா பிரிட்டிஷ்ட போகுது, பெங்கால், பீகார், ஒரிசா. ஓகேங்களா, 1765. ஸோ அதே மாதிரி இனிமேல் முகல்ஸ் எல்லாருமே 28 lakhs வருஷத்துக்கு பென்ஷன் வாங்கிட்டு இது பண்ணணும். ஸோ வந்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதுதான் 1765 இம்பாக்ட். ஓகேங்களா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா என்டையராக யாருக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுது. அதுக்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்தது இந்த பக்சர் போரோட இந்த அலகாபாத் ட்ரீட்டி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 1773 ஓகேங்களா, 1773 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1773 கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிருந்தாலும் என்ன ஆகுது 17 இங்கே வந்து பார்த்தோம்னா 1757 வந்து 1947 வரைக்கும். ஸோ கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ 1773 தான் என்ன கொண்டு வராங்க ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் 1773 கொண்டு வராது. ஸோ வாரணாசி வந்து கொண்டு வராது. ஓகேங்களா, ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் படி என்ன அப்படின்னா எவ்ரி 2 years once 20 years once என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி தன்னோட லைசன்ஸை ரெனிவல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எகைன் பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். நடுவில் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்திருக்கும் 1784. இந்த ஆக்ட்லாம் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒவ்வொருத்தர் கீழே பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கம்பெனிஸ் 1857 வரைக்கும் கம்பெனி தான் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது வரைக்கும் அப்படின்னா 1857 வரைக்கும். 1857 அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம், அதாவது என்ன அப்படின்னா சிப்பாய் மியூட்டனி, அதாவது சிப்பாய் கழகம் நடந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா என்டையராக யார் கண்ட்ரோல் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போகுது. ஸோ 1757 வந்து 1857 வரைக்கும் யார் ரூல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி ரூல், கம்பெனி வச்சு தான் பண்ணுறோம். 1857 வந்து 1947 வரைக்கும் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரூல். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட 90 வருஷம் தான் அடிமையாக இருந்தோம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆனால் ரீசன் அதுக்கான முன்னாடி வந்து கம்பெனிட்டு அடிமையாக இருந்தோம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா யார்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அடிமையாக வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஸோ கம்பெனிஸ் கீழே வந்து தான். ஸோ இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் சட்டம்னு உள்ள வருது எதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஓகேங்களா, 1773. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி கீழே வந்ததெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார்ட்டர் ஆக்ட் அப்படி ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்போ அப்படின்னா 1793 முதல் பட்டய சட்டம், இரண்டாவது பட்டய சட்டம் 1830, 20 years once கண்டினியூஸ் ஆகும். 1833, 1853. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சட்டங்கள் வந்திருக்காது. ஏன்னா 1857 அப்புறம் யார் கண்ட்ரோல் போயிடுச்சு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னது
சட்டங்கள் வரல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது யார் பீரியட்ல இருந்ததுன்னா சர் ஜான் ஷோர் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மின்டோ பிரபு அவர் பீரியட்ல லார்ட் மின்டோ பீரியட்ல வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிக் பீரியட்ல வந்துச்சு 1833. ஸோ 1853 வந்து பார்த்தோம்னா டல்ஹௌசி பீரியட்ல வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ டல்ஹௌசி பீரியட்ல வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ள கம்பெனிஸ் மூலியமா வந்த சட்டங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டங்கள். ஓகேங்களா. ஸோ கம்பெனிக்கு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1857 அப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தாலே டைரக்டா வருது. ஓகேங்களா. ஸோ 1857 டுவெல்த் தனியாகவே பார்ப்போம், ஒரு டாப்பிக்காகவே பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1857ல் ஸோ எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் பொருள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ காட்டன், ஏன்னா அப்படின்னா நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் பொருள் எல்லாமே இதாக ஆரம்பிச்சது. ஸோ ஏன் அப்படின்னா காட்டன் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவன் மிஷின் மூலிமா பண்ணுறதுனால நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் பொருள் என்னாச்சு அப்படின்னா விலை குறைஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டல்ஹௌசி கொண்டு வந்த வாரிசிலக்கும் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதாவது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வெல்லஸ்லி இது கொண்டு வந்து டல்ஹௌசி கொண்டு வந்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வெல்லஸ்லி வந்து பார்த்தோம்னா சப்சிடி லைன்ஸ் துணைப்படை திட்டம் சொல்லி கொண்டு வரும். தன்னோட படை திட்டத்துக்கு அதாவது பிரிட்டிஷோட ஆர்மிக்கு இவங்க நம்மளோட இது வந்து இது பண்ணணும், அதாவது ஸ்பான்சர் பண்ணணும். ஓகேங்களா. தன்னோட படைகளை கலைச்சிட்டு ஸோ பிரிட்டிஷோட படைகளுக்கு செலவு பண்ணும். ஸோ பிரிட்டிஷ் எப்போ கூப்பிடுறானோ அந்த டைமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் அந்த படையை கூட்டிகிட்டு போகும், சப்சிடி அலையன்ஸ். ஸோ இது மாதிரி என்னாச்சு அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இது ஏன் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்கிறோம்னா சிப்பாய்கள் அதாவது வந்து பார்த்தோம்னா சோல்ஜர்ஸால் ஸ்டார்ட் பண்ணனால என்ன அப்படின்னா சிப்பாய் கழகம் மேலிசன் அப்படிங்கிறவர் தான் சிப்பாய் கழகம் சொல்லி பேர் வச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1857க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. ஸோ ஓகேவா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், அதாவது மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மகாராணியின் பேரறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் லண்டனில் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எதுக்காக அப்படின்னா நமக்கு சட்டம் இயற்றுறதுக்காக எங்கே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா லண்டனில் கிரியேட் பண்ணுறாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டிங்கை ஒழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் உருவாக்குறாங்க. ஸோ வைஸ்ராய்ங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ், அதாவது குயினுக்கு டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வைஸ்ராய். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னா நாட்டை பிரிட்டிஷ் கொடுத்துடணும். ஸோ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணாங்க, அது இனிமேல் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ இனிமேல் எந்த ஒரு டெரிட்டரி நோ மோர் டெரிட்டரி அனெக்ஸ்டு. ஸோ இனிமேல் எந்த ஒரு எல்லை பகுதியும் என்ன பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா ஆக்கிரமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். ஸோ எப்போ நடக்குது, எப்போ ப்ரொக்ளமேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 1, 1858. ஓகேங்களா. ஸோ நவம்பர் 1, 1858 பண்ணுறாரு. ஸோ யார் இப்போ இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்டு கேனிங் பிரபு தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாசனத்தை வாசிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு சொன்னோம்னாலே யார் தான் அப்படின்னா கேனிங். கடைசி கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா. கடைசி கவர்னர் ஜெனரல் கம்பெனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கேனிங் தான். 1857 ரிவோல்ட் அப்போ கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாலும் கேனிங் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெண்டு வச்சுருந்தாங்க, கம்பெனி ஒன்று பொலிட்டிக்கல் வைஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1858 கொண்டு வந்த சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது. ஓகேங்களா. ஸோ இது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷு கீழே வந்த சட்டங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எப்பப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1861, 1892, 1909, 1919. ஸோ கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லுவோம் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 1919, 1937,
ஓகேங்களா 1947 ஓகேங்களா ஸோ இதுதான் பிரிட்டிஷ்க்கு கீழே வந்த சட்டங்கள் ஓகேங்களா ஸோ அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஓகேங்களா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1860 இந்திய கவுன்சில் சட்டம் 1861 92 1909 1999 1935 1947 ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஓகேங்களா ஸோ இது மான்டெபிள் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இது இந்திய அரசு சட்டம் சொல்லுவோம் ஓகேங்களா இது இந்திய சுதந்திர சட்டம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த எல்லா ஆக்ட்டுமே எதில் பார்ப்போம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க எதனால் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இந்த 1861 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 1892 காங்கிரஸோட அச்சீவ்மெண்ட் 1909 முஸ்லீம்ஸ்க்கான செப்பரேட் எலக்டோரேட் சிஸ்டம் 1919 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து பார்த்தோம்னா 2/3 நம்ம இப்போ இருக்க கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு எடுத்திருக்கோம் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்ப்போம் அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா இந்திய சுதந்திர சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் ஓகேங்களா ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இது அதாவது எதை இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் 3 பிளான் ஓகேங்களா ஜூன் 3 பிளான் ஆர் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜூன் 3 பிளான் மவுண்ட் பேட்டன் பிளானில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டாக பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் 3 பிளானில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக அட்லியோட டார்கெட் ஓகேங்களா அட்லியோட டார்கெட் ஓகேங்களா February 20 1947 வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லி ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா அட்லி ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று வரும் அந்த அட்லி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் 30 1948க்குள்ள இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்லி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 3 பிளான் இப்போ இங்கே இருக்கிற வைஸ்ரா யார் அப்படின்னு வேவலை தூக்கிட்டு யாரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டனை கொண்டு வராங்க மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா 2 நேஷன் பாலிசி ஜின்னா கேட்ட 2 நேஷன் பாலிசி ஓகேங்களா ஜின்னா கேட்ட 2 நேஷன் பாலிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணுறாரு ஓகேங்களா ஜின்னா கேட்ட 2 நேஷன் பாலிசி அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன அப்படின்னா 1858 பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா எந்த ஒரு சட்டம் இயற்றனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகணும் பட் ஆனால் என்ன பண்ணலை அது இனிமேல் என்ன பண்ணல அப்படின்னா ஸோ நமக்கு சட்டம் ஏற்றோம்னா இந்த SOS செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் பட் ஆனால் இனிமேல் அவங்களுக்கு வேண்டியதில்லை அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலைச்சிட்றாங்க ஓகேங்களா சரி ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்க இந்த 1858 உருவாக்குனாங்க பார்த்தீங்களா வைஸ்ராய் ஸோ அந்த பதவியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ் ஓகே அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் பில் நாட் சென்ட் டு யூகே அதாவது இனிமேல் எந்த ஒரு மசோதாவும் குயினுக்கு அதாவது இங்கிலாந்து அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு சட்டம் ஏற்றோம்னா அந்த மசோதாவை என்ன பண்ணும் அந்த பில்லை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா இனிமேல் இந்த எந்த ஒரு மசோதாவும் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா குயினோட பார்வைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் இது
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், சுதந்திர மாகாணங்கள். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே மன்னர்கள், சுதேச மன்னர்கள் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்திருக்கணும், அங்கேருந்து மன்னர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுதேச அரசாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சுதேச அரசுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எய்தர் தே கேன் ஜாயின் வித் இந்தியா ஆர் பாகிஸ்தான், எய்தர் தே கேன் ஜாயின் வித் இந்தியா ஆர் பாகிஸ்தான், ஓகேங்களா, ஆர் இண்டிபெண்டன்ட், ஓகேங்களா. ஸோ இந்தியா கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எய்தர் தே கேன் ஜாயின் வித் இந்தியா ஆர் பாகிஸ்தான், ஓகேங்களா. ஸோ இந்தியா கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு இண்டிபெண்ட் லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓகேங்களா. ஸோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ வந்து நம்ம இந்தியா கூட ஃபுல்லாக அனெக்ஸ் பண்ணோம், ஓகேங்களா. இப்போ வரைக்கும் டெம்பரரி இருந்தோம். ஸோ கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது 3 மட்டும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள நம்ம இந்தியாவோட கண்ட்ரோல் இருந்துச்சு, மீதி எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல். ஸோ பட் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, August 5 பில் பாஸ் பண்ணி October 31 ஃபுல்லாகவே 2 யூனியன் டெரிட்டரியா மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் வைஸ் எடுத்த மெஷர்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், மாகாண